இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கலாம். நல்லா கியூபா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கியூபா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சமைக்கிற பாத்திரத்துல ஒரு 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். அடுத்து கருவேப்பிலையில ஒரு 10லேருந்து 12 போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்லயே அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கடைசியா உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல ஃபுல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் உருளைக்கிழங்கு வந்து ஈவனா எல்லா இடத்துலையும் கோட் ஆகும். அதனால ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நீங்க ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டா உள்ள போகணும். அப்படி உள்ள போச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறந்துடாம ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி அண்ட் வணக்கம்.